ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு ரெண்டு முக்கியமான மிசைல்களை வாங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரான்சிடம் இருந்து இந்திய கடற்படை வாங்க உள்ள அந்த ரெண்டு மிசைல்களும் உலகின் தலை சிறந்த மிசைல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா எந்த மிசைல்கள் பிரான்சிடம் இருந்து வாங்க போறாங்க, ரஃபேல் எம் போர் விமானத்தில் இணைக்கப்பட உள்ள அந்த ரெண்டு மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ரெண்டு மிசைல்களை ரஃபேல் எம் போர் விமானத்தில் இணைப்பதன் மூலம் சீன கடற்படை விமானங்களை விட இந்திய கடற்படை விமானம் எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையில அடுத்த வருடத்தோட தொடக்கத்துல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு போர்க்கப்பல் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இணைய உள்ள புதிய போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்களை விட அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய கடற்படையில் இணைய உள்ள புதிய போர்க்கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க, இதன் மூலமா இந்திய கடற்படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படை பிரான்சிடம் இருந்து தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. தற்போது பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட உள்ள ஆயுதங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானத்துல ஸ்கால்ப் அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலையும் மிட்டியார் அப்படிங்கிற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலையும் கண்டிப்பா இணைக்கணும் அப்படின்னு பிரான்சிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரான்ஸ் இந்த ரெண்டு மிசைல்களையும் ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸ்கால்ப் மற்றும் மிட்டியார் மிசைல்களை ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல இணைப்பதன் மூலம் ஆசிய நாடுகள்ல உள்ள கடற்படை விமானங்கள்ல இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானம் தான் சிறந்த விமானமா இருக்கும். இந்தியா பயன்படுத்தும் ரஃபேல் எம் போர் விமானத்தோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு பிரான்ஸ் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் எம்பிடிஏ நிறுவனம் இந்தியா கேட்கக்கூடிய ஸ்கால்ப் மற்றும் மிட்டியார் மிசைல்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா இந்த ஸ்கால்ப் மிசைல பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கு முக்கியமான காரணம், தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் இந்த ஸ்கால்ப் மிசைல பயன்படுத்தி ரஷ்யாவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் இந்த ஸ்கால்ப் மிசைல பயன்படுத்தி ரஷ்யாவின் பிளாக் சி பிளீட் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனை தொடர்ந்துதான் இந்தியாவும் இந்த ஸ்கால்ப் மிசைல தன்னுடைய ரஃபேல் எம் போர் விமானங்களை இணைப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. கடந்த 20 வருடங்களா சீனா தன்னுடைய கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. சீன கடற்படையில அமெரிக்காவுக்கு போட்டியா 1,00,000 டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சூப்பர் கேரியர்கள்ல பயன்படுத்துவதற்கு தேவையான அதிநவீன டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளையும் சீனா உருவாக்கி இருக்காங்க. தற்போதைய நிலையில சீனா உருவாக்கி இருக்க டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் இது போன்ற செயல்கள் காரணமா ஆசியால இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸ் பெரும் அளவுல மாற்றம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதனால தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்தியா தற்போது தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல டெட்பஃப் அப்படிங்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விமானம் டெவலப் செய்யப்பட்டு வரும் காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்காக தான் இந்தியா பிரான்சிடம் இருந்து 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படை விமானங்கள்ல இருந்து இயக்குவதற்கு MiG-29K விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்துல பல்வேறு பிரச்சனை
பிரச்சனைகள் இருக்கு. இதன் காரணமாக தன்னுடைய கடற்படை விமானங்களின் வலிமையை அதிகரிப்பதற்காக பிரான்சிடமிருந்து இந்த ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறாங்க. இந்தியாவுக்கு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போட்டி போட்டாங்க. பிரான்ஸ் ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. அமெரிக்கா FA-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. ஆனா பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்களை அமெரிக்காவால் தர முடியாது. அதாவது பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ரஃபேல் எம் போர் விமானங்களை கொண்டு ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஆனா அமெரிக்கா ஒரு நியூக்ளியர் மிசைல தன்னுடைய விமானத்துல எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாவது விஷயம், ரஃபேல் எம் போர் விமானத்துல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆப்டிகல் சிஸ்டம் இருக்கு. இதனால ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு அதிநவீன ரஃபேல் எம் போர் விமானத்துல ஸ்கால்ப் அப்படிங்கிற இந்த மிசைல் இணைக்கப்படும் பொழுது ரஃபேல் எம் போர் விமானத்தோட தாக்கும் திறன் மிக பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த ஸ்கால்ப் மிசைல யூகே மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்கால்ப் மிசைல யூகேல ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் 1300 கிலோகிராம் எடை கொண்டது. ஸ்கால்ப் மிசைல்னால 450 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஸ்கால்ப் மிசைலோட சிறப்பு அம்சமே அந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் வெடிப்பொருள் தான். அதாவது ஸ்கால்ப் மிசைல்ல பிளாஸ்ட் பிராக்மென்ட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது வலிமையான கட்டமைப்பு கொண்ட கட்டிடங்கள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு TRI-6030 டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. ஸ்கால்ப் மிசைல்னால 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால 1200 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைய உள்ள இரண்டாவது மிசைல் மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். தற்போதைய நிலையில இந்த மிசைல் தான் உலகின் தலை சிறந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல இந்தியா வாங்குவதற்கு முக்கியமான காரணம், சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் லாங் ரேஞ்ச் கொண்ட பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இருக்கு. அதனால சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானங்களோடு ஒரு ஏர் டு ஏர் காம்பேக்ட் நடக்கும் பொழுது இந்திய விமானங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும்னா இந்த மிட்டியார் மிசைல் போன்ற உலகின் தலை சிறந்த மிசைல் இந்திய விமானத்தில் இணைக்கப்பட வேண்டும். இந்தியாவின் DRDO நிறுவனம் அஸ்த்ரா 2 மற்றும் அஸ்த்ரா 3 அப்படிங்கிற ரெண்டு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிசைல்கள் உருவாக்கப்பட்டு வரும் இடைப்பட்ட காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்காக தான் இந்த மிட்டியார் மிசைல்களை ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைக்க போறாங்க. இந்த மிட்டியார் மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன். அதாவது நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்னா இந்த மிசைல் டார்கெட்டை லாக் செஞ்சு விமானத்துல இருந்து லான்ச் செய்யப்பட்டால் டார்கெட் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள் எங்க நகர்ந்தாலும் டார்கெட்டை மிசைல் கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். அந்த வகையில மிட்டியார் மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன் 60 கிலோமீட்டர். அதாவது 60 கிலோமீட்டருக்குள் டார்கெட் எந்த திசையில நகர்ந்து சென்றாலும் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். மிட்டியார் மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த ரெண்டு மிசைல்களும் ரஃபேல் எம் போர் விமானத்தில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய கடற்படை விமானத்தோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இதனால ஆசிய கடற்பகுதியில தலை சிறந்த டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா ரஃபேல் எம் போர் விமானம் இருக்கும். இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ப்ராஜெக்ட் 17 ஆல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஸ்டெல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இந்திய கடற்படைக்காக உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆல்பா திட்டத்தின் கீழ் INS நீலகிரி அப்படிங்கிற முதல் போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலை அடுத்த வருடத்தோட தொடக்கத்துல இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆல்பா திட்டத்தின் கீழ் 7 அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் 7 போர்க்கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் மற்றும் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனங்கள் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் 17 ஆல்பா திட்டத்தின் கீழ்
கீழ் கட்டப்பட்டு வரும் போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையில் உள்ள போர்க்கப்பல்களிலே அதிநவீன போர்க்கப்பல்களாயிருக்கும். நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சப்மரின் வார்ஃபேர், விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி ஏர் மற்றும் போர்க்கப்பல்கள் மற்றும் தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேரை இந்திய கடற்படையால செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி ஆகாயம், தரை மற்றும் நீருக்கு அடியில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் 6670 டன் எடை கொண்டது. கிட்டத்தட்ட 149 மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் 5.2 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த ஐஎன்எஸ் நீலகிரி கப்பலோட சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த கப்பல்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கு. இதனால எதிரிகளால் ரடார் மற்றும் சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த கப்பல்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல அதிநவீன சென்சார்கள், ரடார் சிஸ்டம் மற்றும் வெப்பன் சிஸ்டம் இருக்கு. இதனால ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுகள் மீது இந்த கப்பலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். நீலகிரி கிளாஸ் கப்பலை பயன்படுத்தி 4600 முதல் 10200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பல்னால அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். நீலகிரி கிளாஸ் கப்பலை இயக்குறதுக்கு 189 செயலர்கள் மற்றும் 35 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. இந்த கப்பல்ல 32 பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம 8 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களையும் இந்த போர்க்கப்பல்ல எடுத்து செல்ல முடியும். இந்த கப்பல்ல நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 2 டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து வருணாஸ்திரா டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 2 RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து 2 HAL துரு இல்லன்னா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். குறைவான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு ஒரு ஓட்டே மெலோரா 76mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியை இந்தியாவால் தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.